11ல் இருக்கக்கூடிய சனி, 12ல சனி, அயன சைன போகமான விரயபாவம். இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி இந்த 12ஆம் இடம் சொல்லுது, பயணங்களை பற்றி சொல்லுது. அப்போ 12ல சனி இருக்கிறவங்க பேர்ல எப்பயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இந்த 12ல சனி இருக்கிறவங்களால பண்ணி அது பொய்த்து போயிடும், ரிட்டர்ன்ஸ் வராது. அப்ப 12ல சனி இருக்கிறவங்களுக்கு அது ஒருவேளை திரியோனாதிபதியா இருந்தா பூர்வீகத்தை விட்டு வெளியில நல்ல லாபங்கள் கிடைக்கும், வெளியில நல்ல யோகங்கள் கிடைக்கும். ஆனா எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. லேண்ட்லயா இருக்கட்டும், முதலீடு ஷேர்கள்லயா இருக்கட்டும், இந்த 12ல சனி இருக்கிறவங்க பேர்ல பண்ணுவது யோகம் அல்ல. ஆனா இந்த 12ல சனி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்? வெளிநாடு தூரதேச பயணங்கள்ல வெற்றி காணலாம், வேறு மாநில பயணங்கள்ல வெற்றி காணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஆனா ஜாதகர்கள் அயன சயனங்களின் சார்ந்து சனி இருப்பதனால் கனிம வளங்கள் சார்ந்து, தொழில்துறைகள் சார்ந்து தொழில் பண்ணலாம், அது யோகம் பண்ணும். தொழில்துறை சார்ந்த வேலைகளுக்கு இது யோகம். அது போல தூக்கம் வர்றதுல நிறைய பேருக்கு இந்த 12ல சனி இருக்கிறவங்களுக்கு சிக்கல் இருக்கும். சனி தசை வந்துருச்சுன்னா, ஒருவேளை திரிகோண தொடர்புகள் இந்த 12ல சனி இருக்குன்னா வேறு ராஜ்யங்கள் எங்கு பிறந்தாரோ அதை விட்டு வேறு நாடுகளுக்கு பயணப்படுத்தி அங்கு யோகத்தை செய்கிறார். அப்ப திரிகோண தொடர்பில் 12ல் சனி இருந்தா வேறு தேசம், வேறு மாநிலங்கள் யோகம். பூர்வீக சரௌண்டிங்ல இருக்கிறவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னால் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும்.